பவித்ரா, கொல்கத்தா மருத்துவமனையில் முதுநிலை மருத்துவ மாணவி கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட வழக்கை தாமாகவே முன்வந்து உச்சநீதிமன்றம் விசாரித்து வருகிறது. இன்று மேற்கு வங்க மாநில அரசுக்கு சரமாரியாக பல்வேறு கேள்விகளை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். பயிற்சி மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேசிய அளவில் ஒரு குழு அமைக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வழக்கில் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்வதற்கு ஏன் தாமதம் செய்தீர்கள் என்ற கேள்வியையும் வெளியிட்டிருக்கிறது. மேலும் இந்த உயிரிழந்த பெண்ணின் புகைப்படம் மற்றும் விவரங்கள் பொதுவெளியில் வெளியிடப்பட்டது ஏன் என்ற கேள்வியும் தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். மேலும் இது கொல்கத்தா மருத்துவமனையில் உள்ள ஒரு மருத்துவரின் கொலை குறித்த பிரச்சனை இல்லை என்றும் ஒட்டுமொத்த தேசத்தின் பெண் மருத்துவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது, பயிற்சி மருத்துவர்களுக்கு நள்ளிரவில் பணிபுரிவதற்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டிய நெருக்கடியில் இருக்கிறோம் என்பதுதான் கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனையில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் மூலமாக சமூகத்தின் முன் எழுந்துள்ள கேள்வி என்று அந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். பாலியல் வன்கொடுமைக்குள்ளாகி கொலை செய்யப்பட்ட பெண்ணின் புகைப்படங்கள் எவ்வாறு வெளியானது, யார் அதை வெளியிட சொன்னார்கள், ஏன் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதில் தாமதமானது, முதலில் அதை தற்கொலை ஏன் என அந்த மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்தது ஏன், இந்த படுகொலையில் ஒருவர் மட்டும்தான் மருத்துவமனை ஊழியர் ஒருவர் மட்டும்தான் சஞ்சய் ராய் மட்டும்தான் தொடர்பு இருக்கிறாரா, மற்ற மருத்துவர்களுக்கு இதில் தொடர்பு இல்லையா என்றும் 4 ஆண் மருத்துவர்களுடன் ஒரு பெண் மருத்துவரை நள்ளிரவில் பணி ஷிப்டில் ஏன் போட்டது எப்படி என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை இப்போது உச்சநீதிமன்றம் எழுப்பி இருக்கிறது. இதில் மிகவும் முக்கியமானதாக 2 உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று, இந்த தேசிய அளவில் ஒரு கண்காணிப்பு குழுவை அமைக்க வேண்டும், பயிற்சி மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேசிய அளவில் ஒரு கண்காணிப்பு குழு அனைத்து மருத்துவமனைகளிலும் அமைக்க வேண்டும் என்றும், அவர்களுக்கு ஏற்படும் பாதிப்பு மற்றும் பாதுகாப்பற்ற தன்மை, உயிருக்கு ஆபத்து ஏற்படும் போது அவர்கள் கையேறு நிலையில் ஆபத்திலிருந்து தப்பிப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ள முடியாத சூழ்நிலை ஒரு மாநிலத்தின் தலைநகரில் உள்ள மருத்துவமனையிலேயே இருந்தால் மற்ற மாவட்ட மருத்துவமனைகளில் பெண் மருத்துவர்கள் நள்ளிரவில் பணிபுரியும் போது அங்கு அவர்களுக்கு இரவு பணியின் போது என்ன பாதுகாப்பு இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறது. கடைசியாக இதில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகள் இன்று மாலை முழுமையாக வெளியாகி இருக்கிறது. இப்போதைக்கு தேசிய அளவில் ஒரு கண்காணிப்பு குழு அமைக்க வேண்டும் என்றும், அந்த மருத்துவர் கொலைக்கு பின் நடந்த ஒவ்வொரு நிமிட செயல்பாடுகளிலும் பல்வேறு முரண்பாடுகள், சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றன. இது மருத்துவமனை நிர்வாகத்தின் தரப்பில் மட்டுமல்ல, காவல்துறையினர் தரப்பிலும் இந்த சந்தேகம் எழுந்திருக்கிறது என்பதால் அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்து உண்மை குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தற்போது நடத்தி வரும் விசாரணையில் கருத்து தெரிவித்திருக்கிறது. பவித்ரா.